அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. பொங்கலுக்கு முந்தின நாள் எல்லாத்தையும் பூஜை பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பொங்கல் அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கோலத்தை போட்டேன். ஏன்னா நம்ம வீட்டு டைல்ஸு, அதனால் கோலம் சின்னதாக தான் போட முடிஞ்சது. போட்டு முடிச்சுட்டு குளிச்சிட்டோம். ஃபேமிலியாக எல்லோரும் குளித்து ரெடி ஆகிட்டோம். பாப்பா 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க. நானும் ஒரு சின்ன சரி ஒரு ஆசை சேலை கட்டணும்னு சொல்லிட்டு சேலையும் எடுத்து கட்டிட்டேன். இந்த வருஷம் பொங்கலுக்கு தான் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பியிருக்கோம். இல்லை எப்போயுமே லேட்டாக தான் குளித்து கிளம்புவோம். இந்த வட்டம் தான் சீக்கிரமாக கிளம்பிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. கோலம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. ஏன்னா அது வீடியோவாக எடுக்கல, ஃபோட்டோவாக எடுத்திருந்தேன். இதுதான் வீடியோ கிளிக்கு. இந்த கோலம் தான் நான் இந்த வட்டம் தைப்பொங்கலுக்கு போட்டிருந்தேன். போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சுல்ல, குளிச்சுட்டு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கரில் தான் பொங்கல் வச்சேன். ஏன்னா எனக்கு பொங்கல் பானை இல்லை, அதனால் ஊரில் இருக்குது எல்லாமே. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இதிலேயே பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு குக்கர்லேயே பொங்கல் வச்சாச்சு. அடுப்புக்கெல்லாம் சந்தனம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெல்லம் ரெடி பண்ணியிருந்தேன். நான் 1 டம்ளர் தான் போட்டிருந்தேன். 1 டம்ளர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. போதும் நம்ம 4 பேருக்கு, மீதி ஏன் நிறையா வச்சுட்டு வேஸ்ட்டு பண்ணுவானேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணி நெய்யெல்லாம் விட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போயாச்சு. சாமிக்கு பொங்கல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூமு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வாங்கலை. ஏன்னா மாம்ஸ் வேறு டிரைவிங் போயிட்டாங்க. அதனால் இருக்கிறத வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் நண்பர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நானே சாக் பீஸ் வச்சு மாடு வரைஞ்சி அது பொங்கல் பானையெல்லாம் வரைஞ்சி அப்புறம் நானே ரெடி பண்ணேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. என் மாடை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்க நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச மாடு வரைஞ்சிருக்கேன். ஓகே, பாய்.